பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய மாலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் அதிசயத்தை கண்டு வெற்றியின் உச்சியில் நிற்க போகிறீர்கள். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயம், ஏதோ ஒரு வெற்றி எல்லாருக்க வாழ்க்கையிலயும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறது உண்டு. ஆனா பாருங்க, நம்ம எதிர்பார்க்கிறதுக்கும் நேர் ஆப்போசிட்டா எதை எடுத்தாலும் தோல்வியில முடியும். எந்த தொழில தொடங்கினாலும் தோல்வியில முடியும். எந்த ஒரு டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ணாலும் தோல்வியில முடியும். எந்த ஒரு வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணாலும் தோல்வியில முடியும். இப்படி தோல்வியில முடியும் போது மனிதனுடைய மனசு என்ன ஆகுது அப்படின்னா துவண்டு போயிடுது. என்னடா வாழ்க்கை, எதை எடுத்தாலும் தோல்வியில தானே இருக்கு, நமக்கு வெற்றிங்கிறதே கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனுஷனுடைய மனசுக்குள்ள பிறக்கும். இப்படி மனுஷனுடைய மனசுக்குள்ள தோல்வியை பார்த்து துவண்டு போய் இனி நம்ம வாழ்க்கையில வெற்றி எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நெகட்டிவான அந்த சிந்தனைகளோட சோர்ந்து போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அதிசயத்தை காணும்படிக்கு வெற்றியின் உச்சியில கொண்டு ஆண்டவர் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு மனிதன் நமக்கு ஒரு வெற்றி தர்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஆண்டவர் தரக்கூடிய வெற்றி, வாழ்க்கையில தோத்து போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அதை அப்படியே மாற்றி எதிர நீங்க தோப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களோ, அதே செயல்ல, அதே நிகழ்வுகள்ல ஆண்டவர் உங்களை வெற்றியில உச்சத்துல கொண்டு நிறுத்த போறாரு. அது ஒருவேளை தொழில் நிமித்தமாக உள்ள தோல்வியை நினைச்சு நீங்க பயந்துட்டு இருக்கலாம். ராத்திரி வேலையில தொழில்ல நஷ்டம் வந்துடுச்சுன்னா நிறைய பேர் பண்ற வேலை என்ன அப்படின்னா எதிர்காலத்தை குறிச்சு பயப்படுவாங்க. என் வாழ்க்கையில தோல்வியே வந்துட்டு இருக்கு, தொழில் ஒரு நிரந்தரம் இல்லை, எனக்கு ஒரு வருமானம் இல்லை, அப்போ நான் துவண்டு போக தானே செய்வேன். வருமானம் இல்லைன்னா அடுத்த நேரத்து சாப்பாட்டுக்கு கஷ்டம். அப்படிங்கும்போது வருமானத்தை தரக்கூடிய அந்த தோல்வி, அந்த தொழில் முடங்கி போச்சுன்னா திருப்பி அகைன் அதை எழும்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த தொழில் முடங்கிருமோ, தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்காதோ, இனி நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதானோ அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்போம் இல்லையா? இப்படி நீங்க ராத்திரி வேலையில யாருக்கும் தெரியாம எதிர்காலத்தை குறிச்சு எப்படி என் வாழ்க்கையை நான் ரன் பண்ணி கொண்டு போவேன், எப்படி என் வாழ்க்கைய அடுத்த நிலைமைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பயப்பட்டுட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிஞ்சிட்டு தாங்க இருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம் நம்ம மனசுல எண்ணக்கூடிய அந்த வேதனைகளை யாருமே அறிய மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா அது ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, என் அருமையான மகள், என் அருமையான மகன் எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கையில தோல்வியே பார்த்துட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கையில வெற்றி காண நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இது வாய்க்குமோ வாய்க்காதோ, தோல்விதானோ அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி போய் இருக்கிற அந்த காரியத்துல இன்றைய நாள்ல ஒரு வெற்றியா ஆண்டவர் கட்டளையிட்டு, அந்த வெற்றி சாதாரண வெற்றியா இருக்காது. ஏன்னா அது மனிதன் தரக்கூடிய வெற்றி இல்லை. யார் தரக்கூடிய வெற்றி? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தரக்கூடிய அந்த வெற்றி. அந்த வெற்றியா ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. மனிதன் ஆசீர்வதிக்கிறது இல்லைங்க, இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில துவண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கையில தோல்வியை கண்டு கலங்கி இருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி கட்டளையிட்டு அதன்படி நடத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உச்சத்துல, அதுவும் வெற்றியின் உச்சத்துல உங்களை கொண்டு போய் அழகு பார்க்க போறாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தோல்வி அடைஞ்ச உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்க போகுது, கலங்காதீங்க. இப்போ நம்ம பைபிள்ல
பைபிளில் உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஆண்டவர் எப்படியும் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. பைபிளில் பார்த்தீங்கன்னா யோசிப்போட வாழ்க்கையில் பாருங்க, தன்னுடைய சகோதரனால விற்று போடப்பட்ட யோசேப்பு. எல்லாரும் அவரை வெறுத்தாங்க, யாருக்குமே அந்த யோசேப்பை பிடிக்கல. ஆனா அப்படிப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் நேசிச்சு அப்படிப்பட்ட அந்த யோசேப்பை ஒரு ராஜாவா மாத்துறாரு. அப்போ அவர் செய்ய நினைச்சதை கண்டிப்பா செய்வாரு. அவரை வெற்றியின் பாதையில கொண்டு வந்தாரு. இப்படி உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்காம, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, சகோதரனால வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில, குடும்பத்தாரால ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில, கணவனால வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இல்லைன்னா மனைவியால வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கலங்கி இருக்கிற உங்களுக்கு உறுதுணையா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க கூட தான் இருக்கிறாரு. அவர் எங்கேயுமே போகல. நீங்க தான் எங்க இருக்காங்க, என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, ஆண்டவரும் கைவிட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி புலம்பி அழுதுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ எந்த ஒரு குறைவும் ஏற்படாது. உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரே காரணத்துக்காக துவண்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கைய ஒளி விளக்கா மாற்றி வெற்றியின் உச்சியில ஆண்டவர் உங்களை கொண்டு போக போறாரு. உங்க வாழ்க்கை தோல்வி அடைஞ்ச உங்க வாழ்க்கை, அதாவது குடும்ப வாழ்க்கையில தோல்வி, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, விரக்தி, எப்பண்டா இந்த குடும்பத்தை நான் எப்படி கட்டி எழுப்ப போறேன், எப்போ என் வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குழம்பி போய் இருக்கிற உங்க வாழ்க்கையில சமாதான கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை தந்து நீதியின் பாதையில உங்களை வழி நடத்தி செல்லுவாங்க. எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த அந்த யோசேப்பை ராஜாவாக மாற்றினார் அல்லவா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு பதவியை கொடுத்தார் அல்லவா. அதே போல உங்க வாழ்க்கையில எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, வெறுத்து தடுன ஒரு சூழ்நிலை, எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை வெற்றியின் பாதையில கொண்டு வந்து வெற்றியின் உச்சிக்கு கொண்டு போறாரு. அற்புதத்தை செய்ய போறாரு. கலங்காதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்தையும் அப்பா நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. எதை எடுத்தாலும் தோல்வி அப்படின்னு சொல்லி கண்ணீரோட கவலையோட சேர்ந்து என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில இருக்கிற அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், தோல்விகள் மாறி வெற்றியின் பாதையில் அப்பா நீங்க நடத்தி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வெற்றியின் உச்சியில் அப்பா நான் கொண்டு செல்வேன் என்று சொன்னவரே, வெற்றியின் வாழ்க்கையை அப்பா கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கை வெற்றியின் உச்சியில ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பாரு. தோல்வி இனி உங்க வாழ்க்கையில நெருங்காது. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.